ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ராஜஸ்தான் போயிருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் நாங்கள் ட்ரைட்டன் மாலுக்கு போனோம், ஹவா மஹாலுக்கு போனோம். அப்புறம் ஹவா மஹால் கிட்ட ஸ்ட்ரீட் ஷாப்பிங்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஐட்டம்ஸ் வாங்கினோம். அதுக்கப்புறம் ஃபுட்டுலாம் அங்கே ஸ்ட்ரீட் ஃபுட்ஸு, லோக்கல் ஜெய்ப்பூர் ராஜஸ்தான் ஃபுட் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணோம். வாங்கப்பா வீடியோக்குள்ளே போகலாம், டீட்டெயிலாக பார்க்கலாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். வாங்க பார்க்கலாம் ஜெய்ப்பூர். ஜெய்ப்பூரில் ரொம்ப குளிராக இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு லிக்கித்துக்கு சாக்ஸ் வாங்கலான்னு நாங்கள் ட்ரைட்டன் மாலுக்கு போகிறோம். லிக்கித் ఇలా రెడీ అయినాడు. ரேப்பிடோவில் தான் ஆட்டோ புக் பண்ணிக்கிட்டோம் ட்ரைட்டன் மாலுக்கு. 100 ரூபா கிட்ட வந்தது எங்கள் ரூமில் இருந்து. ஓகேன்னு தான் பட்டுச்சு. சரின்னு புக் பண்ணிக்கிட்டு போயிட்டு வந்தோம். மணி 6 தான் ஆகுது. ஆனால் அதுக்குள்ளவே பாருங்கள் எப்படி இருட்டிடுச்சு. ஏன்னா இப்போ வின்டர் இல்லையா, குளிர்காலம், அதனால சீக்கிரம் இருட்டிடுது. இதே சம்மரில் போனீங்கன்னா 7, 7:30 வரைக்கும் கூட நல்லா கொஞ்சம் லைட்டிங் பிரைட்டாக தான் இருக்கும். ட்ரைட்டன் மால் பெரிய மால் தான். இங்கே எல்லாம் டிமார்ட்டு, மேக்ஸு, ஜூடியோ எல்லா பெரிய கடைங்களும் இருக்குது. உள்ளே டேட்டூலாம் கூட போடுற கடைங்களாம் இருக்குது. மேலே ரெஸ்டாரண்ட் இருக்குது. உள்ள டிமார்ட்டு, ஸ்னோ ஹில்ஸு, லைம் ரோடு, ரிலையன்ஸு, ட்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. நாங்கள் லிக்கித்துக்கு அதிகமாக ஜூடியோவில் தான் ட்ரெஸ்ஸஸ் வாங்குவோம். ஸோ அவனுக்கு சாக்ஸ் வாங்குவோம். வேலை ஸ்வெட்டர் ஏதாச்சும் இன்னும் ஏதாவது பெட்டராக கிடைக்குமான்னு பார்க்குறதுக்காக இங்கே வந்தோம், ஜூடியோ இருக்குன்னுட்டு. ఎంటర్ అయిన వెంటనే స్వెటర్లే ఉన్నాయి. చీ డ్రెస్ అది ஸ்வெட்டர்ஸ்லாம் பார்த்தோம். ஆனால் இங்கே கொச்சியில் ஜூடியோலேயே நல்லா தான் இருக்குது. இங்கே பார்த்துக்கலான்ட்டு வந்துட்டோம், அங்கே வாங்கலை. சாக்ஸ் மட்டும் வாங்கிட்டோம் லிக்கியத்துக்கு. ஜூடியோவில் நல்லா இருந்துச்சு. நாங்கள் தங்கியிருக்கிற ரூமில் கீழே காலவே வைக்க முடியல, அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சு. அதனால தான் ஃபஸ்ட்டு சாக்ஸ் வாங்கிடலாம் அப்படின்ட்டு வந்தோம். லிக்கித் பாட்டுக்கு லிக்கித் ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன் ட்ரெஸ்ஸு பொம்மைன்னு பார்த்து அவனுக்கு பிடிச்சது அவனே தேடி தேடி போய்க்கிறான் ஷாப்பிங் மாலில். அவனை பிடிக்கிறது தான் பெரிய கஷ்டமாக இருந்தது. ఏంటది? డాగా? நல்ல பெரிய மால் தான். எல்லா பிராண்டோட ஷாப்ஸும் இருந்தது. டிமார்ட்டு கூட பெருசாகவே இருந்தது. உள்ள ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கிடைக்கிற மாதிரி చాలా షాప్స్ ఉన్నాయి. టాటూ షాప్స్ కూడా ఉన్నాయి. అవునా? ఫ్యాబ్ ఇండియా ఉంది. టాటూ నేను ఒకసారి లైవ్లో చూసిన
వాళ్ళు షూటింగ్ కూడా చేసేలాగా ఉన్నారు, టాటూ వేసేది. இங்கே மேலேயே ஒரு ஹோட்டல் இருந்தது சாப்பிட்றதுக்கு. போய் பார்த்தோம், சாப்பிட்டோம். சாப்பாடு ஃபுல்லாக நிறைய ஆயில் விட்டுருந்தாங்க. குவான்டிட்டியும் ரொம்ப கம்மியாக இருந்தது. ரேட்டும் அதிகமாக இருந்துச்சு. டேஸ்ட்டு சுத்தமாக எங்களுக்கு பிடிக்கல, அதனால நாங்கள் வீடியோ கூட எடுக்கலை. ஸோ அதோடு கிளம்பிட்டோம். இந்த மாலுக்கு வெளியவே இந்த பிரிட்ஜ் இருக்கும். ஃபுல்லாக லைட்டிங்ஸ் போட்டிருப்பாங்க, நல்லாயிருக்கும் பார்க்க. ట్రైటన్ మాల్ ఎదురుగా ఉన్న బ్రిడ్జ్ చాలా కలర్ఫుల్గా వస్తుంది. లైటింగ్ వేస్తుంటారు బ్రిడ్జ్ మొత్తం కలర్ఫుల్గా రోజంతా, అంటే నైట్ అంతా కలర్గా తిరుగుతూ ఉంటుంది. వెరైటీ కలర్. ట్రైటన్ మాల్ నుంచి బయలుదేరేసినాం ట్రైటన్ మాల్ నుంచి. ఆటో తీసుకుందామని కానీ బ్రిడ్జ్ చాలా కలర్ఫుల్గా లైటింగ్ వేస్తుంటారు. ఒకసారి చూపిద్దామని బాగుంది. ஸோ மறுபடியும் ரூமுக்கு ரேப்பிடோ புக் பண்ணிவிட்டு போயிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் பக்கத்துலேயே ஒரு பார்க் இருந்துச்சு. லிக்கித் சரி விளையாட வைக்கலாம், நாங்கள் இட்டுன்னு போனோம். லிக்கித்க்கு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான், ఆడుకుంటూ ఉన్నాడు. మళ్ళీ అని ఇలానే ఆడుకుంటూ ఉన్నాడు. కమాన్ కూర్చో. எங்க நீங்கள் ஜெய்ப்பூரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் இருக்கும். எங்கே பார்த்தாலும் ரோட் மேலே பில்டிங் மேலாம் இருக்கும். இங்கே இருக்கிறவங்களும் அதுக்காக தானியம்லாம் வாங்கி போடுவாங்க. பில்டிங்லாம் மெயின்டெனன்ஸ் ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா எப்போ பார்த்தாலும் பில்டிங் மேலெல்லாம் உட்காந்துட்டு, அப்புறம் ரூம்குள்ளெல்லாம் கூட கொஞ்சம் சந்து இருந்தால் வந்துடும். ரொம்ப கஷ்டம்தான். கிரேட் இல்லை, இவங்க இவ்வளோ பேர்ட்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அதுக்கு தானாவும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கில் கொஞ்சம் நேரம் விளையாடி முடிச்சுட்டு திரும்பி ரூமுக்கு போய் லிக்கித் பாத்ரூம்லாம் போனோன்னா போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு திரும்பி சாப்பிட்டு எங்கன்னா வெளியே போகலான்னு கிளம்பினோம். ஸோ லிக்கித் மறுபடியும் வேறு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ரெடி ஆகிட்டான். இப்போ வெளியே போகலாம். బయటకు బయలుదేరుదాం అనుకుంటున్నాం. అలా వెళ్ళి తిరిగేసి కొంచెం చూసుకొని మహల్ అది లోకల్గా చూసుకొని ఇద్దామని అనుకుంటున్నాం. షాపింగ్ ఏరియా జంతర్ మంతర్ ఇవన్నీ చూసుకొని వద్దాం. దగ్గరలో ఉండేవాళ్ళు. ఓకే, రెడీ అయిపోయినారు. అవుట్ఫిట్ ఇది. రోజు అవుట్ఫిట్ ఉంటుంది. స్వెటర్ లేకుండా ఉండలేకున్నాం, చాలా చలిగా ఉంది. మనకు ఎస్పెషలీ మన ఊరు నుంచి వచ్చా, సౌత్ నుంచి వచ్చా వాళ్ళకైతే ఖచ్చితంగా ఫీల్ అవుతుంది చలి. అవును, కేరళలో అయితే ఎప్పుడు బాడీ టెంపరేచర్ అంతే ఉంటుంది, 24 to 27 ఇలా. అవును, ఇక్కడ చాలా చలిగా ఉంది. நம்ம சவுத்துலேருந்து போனவங்களுக்கு ரொம்ப குளிர் ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா இங்கே நம்மளுக்கு கொஞ்சம் எப்போவுமே கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருக்கும், ரொம்ப குளிர்லாம் இருக்காது. ஆனால் எக்ஸ்ட்ரீம் குளிர் இருக்கும். ஸோ நேற்று வாங்கின சாக்ஸ் போட்டு லிக்கிட் கிளம்பியாச்சு. టుక్లో వెళ్తా ఉన్నాం హవామహల్కి. బాగానే ఉంటుంది అనుకుంటున్నాం. డుగు అని నిజంగానే ఇది టుక్ అని పేరు ఎందుకు వచ్చిందా అని అనుకున్నా, ఇప్పుడే తెలుస్తూ ఉంది. ఊగుతా పోతా ఉన్నాడు మంది. நார்த் சைட்லாம் இந்த டுக்குன்ட்டு சின்ன சைஸ் ஆட்டோ மாதிரி ஒரு வண்டி இருக்கும். அந்த வண்டி நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கெல்லாம் கொஞ்சம் ரோடெலாம் ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ நாங்கள் ஹவா மஹாலுக்கு கிளம்பிட்டோம். இது ஷேர் ஆட்டோ மாதிரி தான், யார் வேணால் எங்கே வேணால் ஏறி இறங்கிப்பாங்க.
ஸோ இதில் ட்ராவல் பண்ணுறதும் கொஞ்சம் ஃபன்னாக நல்லா தான் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம். చూడండి జైపూర్లో ఎక్కువ ఎలక్ట్రిక్ టుక్టుక్లు ఎక్కువ ఉంటాయి. అయ్యో వెళ్ళిపోయింది, పక్కన వస్తూ ఉన్నాడు ముందర. చూడండి చాలా బాగుంటుంది రైడ్కి. ఇది ఎలక్ట్రిక్ வண்டி தான். ஸோ அவங்க பேட்டரி சார்ஜ் பண்ணிவிட்டு, ఇది వేరే ఫ్లాట్ ల్యాండ్ కాబట్టి మనకు ఎలక్ట్రిక్ వెహికల్స్ బాగా చూస్తాం. మళ్ళీ హీరో బైక్లు కూడా, హీరో కంపెనీ కూడా బాగుంటాయి ఇక్కడ. తక్కువ సీసీ బైక్లే. చాలా బ్యూటిఫుల్ సిటీ అండి జైపూర్. మనం పేరు పెట్టడానికి లేదు. ఇండియాలో వన్ ఆఫ్ ద బ్యూటిఫుల్ సిటీస్లో జైపూర్ కూడా ఒకటి. చాలా బాగా మెయింటైన్ చేస్తూ ఉంటారు. మనం అనుకుంటా జైపూర్, నేను రాజస్థాన్ అంటే ఎడారి అని. అలా ఏం కాదు, చాలా బాగుంటుంది. మన వ్యూని బట్టి ఆ వ్యూ కూడా చేంజ్ అవుతుంది. చూడండి పిజియాని ఎలా ఎగురుతున్నాయి. అది మనం 10 రూపాయలు ఇస్తే వాళ్ళు దానా ఇస్తారు పిజియానికి. అలా తీసుకొని మనం అలా పిజియాన్ ఏం పెట్టేది పిజియాన్. అవును, చాలా బాగుంటుంది. జైపూర్ సిటీ అందాలండి ఇవన్నీ. అసలు ఈ డివైడర్లో ఎప్పుడు వర్షం పడే కొచ్చిలో కూడా ఇలాంటి అంత బ్యూటిఫుల్గా మెయింటైన్ చేయరు రోడ్ డివైడర్కి. ఇక్కడ చాలా బాగుంది. మనం అదొకటి వీళ్ళని అప్రిషియేట్ చేయొచ్చు. ఇది చాంద్పోల్ ఏరియా. ఈ నుంచి వీధి స్టార్ట్ అవుతుంది. ఇది షాపింగ్ కాంప్లెక్స్ అలాంటివి చాలా బాగుంటాయి. ముందు చూసారనుకో, అది అలా 4 వైపులా 4 వీధులు ఉంటాయి ఈ ఏరియాకి. ఇప్పుడు హవామాల్ ఉన్న ఏరియాకి 4 వైపులా 4 వీధులు ఉంటాయి. ఇట్టే సేమ్. ఇకపై షాప్స్ అన్నీ చూసారా, ఇలానే ఉంటుంది మొత్తం. ఈ పింక్ షాపింగ్ ఏరియా అంతా పింక్గా ఉంటుంది. இப்போ நாங்கள் சாந்த்போல் ஏரியான்ற இடத்துக்கு ரீச் ஆகிருக்கோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஷாப்பிங் மாலாக தான் வரும். 4 திசையிலையும் எந்த பக்கம் போனாலும் ஷாப்பிంగ్ మాల్ தான் இருக்கும். ஸோ பெரிய பில்டிங்கில் షాపింగ్ பண்ணுற மாதிரி. ஸோ இங்கே தான் ஜெய்ப்பூர் காட்டன் ட்ரெஸ்ஸஸ், அப்புறம் ஸ்வெட்டரு, எது எது தேவையோ எல்லாமே கிடைக்கும். ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக சொல்லுவாங்க. நம்மளுக்கு நல்லா குறைச்சி பேரம் பேசி வாங்கணும். பேரம் பேசி வாங்க தெரியாட்டி ரொம்ப கஷ்டம்தான். இது படி சௌப்பட் ஏரியா. ஸோ இங்கே மெட்ரோ கனெக்ஷன் கூட இருக்கும். இங்கே தான் ஹவா மஹால் இருக்குது. ஸோ நீங்கள் எங்கேயாச்சும் மெட்ரோலேருந்து வரணும்னு நினச்சிங்கன்னா ஹவா மஹாலுக்கு மெட்ரோ மூலயமா வர முடியும். படி சௌப்பட்ன்ற ஸ்டாப்பிங்கில் இறங்கி. ஸோ இது ஹவா மஹால் பேக் சைடு நீங்கள் பார்க்குறது. இங்கே ஃபுல்லாக ஷாப்பிங் இருக்கும். ஷாப்பிங் ఏరియా ఫారినర్స్లో కూడా நிறைய షాపింగ్ பண்ணுவாங்க. రండి చూద్దాం. ఇది హవా మహల్కి బ్యాక్ సైడ్. సో కొంచెం ఆ స్టైల్లో ఉంటుంది. కనిపిస్తూ ఉందా, అది హవా మహల్ పైన. అటుపక్క నుంచి వెళ్ళాలి. ఈ బ్యాక్ సైడ్లో ఉన్నాం. కొంచెం వాక్ చేసి ముందర చూపిస్తాం. బ్యాక్ సైడ్లో వెళ్ళి ముందర చూపిస్తాం. ఫుల్గా బ్యాంగిల్స్, బట్టలు, ఈ షాప్సే బాగా ఫేమస్. తెలుసు కదా మీకు, జైపూర్ అంటేనే ఫేమస్ బట్టలకి. అవే బాగా ఉన్నాయి. డ్రెస్సులు, బ్యాంగిల్స్ చూడండి భలే ఉన్నాయి. కానీ చూడండి, ఇదే హవా మహల్. అందరూ యాడ్ చూసిన హవా మహల్, జైపూర్ అంటేనే హవా మహల్ అని చూపిస్తారు. చాలా బాగుంటుంది హవా మహల్ మాత్రం చూసేదానికి. మనం కింద ఉన్నాం కాబట్టి ఇలా కనిపిస్తుంది సిచ్యువేషన్ అంతా. చాలా బాగుంటుంది హవా మహల్ అని. ఇక్కడ నుంచే అలా ஹவா மஹால் இதான் ஃப்ரண்ட் வியூ. ஸோ நாங்கள் இன்றைக்கி உள்ளே போகலை, டைம் ஆகிடுச்சு. இங்கே கேட் போட்டிருக்காங்க, யாரும் அந்த பில்டிங் போய் டச் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. எல்லோரும் இங்கேருந்து தான் ஃபோட்டோ எடுத்துப்பாங்க அங்கே முன்னாடி நின்று. ஸோ இங்கே ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறவங்களும் இருப்பாங்க. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
ரீல்ஸு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்க்கெலாம் கூட எடுத்து கொடுப்பாங்க காசு கொடுத்தா. அங்கே எதிர்க்க ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கும். அங்கே மேலேருந்து டைரெக்டாக ஹவா மஹால் பார்த்துட்டு நம்ம సాப்பிడலாம், వ్యూலாம் ఎంజాయ్ பண்ணலாம். వాళ్ళకి ఇద్దరు పోజులు ఇస్తూ ఉన్నారు. అసలు చాలా మంచి బ్యూటిఫుల్ ప్లేసే. చీగాడైతే వాడు ఎట్టెట్ట స్పెట్స్ తగిలించొచ్చని పోజులు ఇస్తూ ఉన్నాడు. వాడైతే తల మీద పెట్టాలని ట్రై చేస్తున్నాడు. అబ్బా అబ్బా ఆడా ఇలా ఇక్కడ వచ్చి బాగా మనం తీసుకోవచ్చు కూడా. ఇలా ஹவா மஹால் முன்னாடி ராஜஸ்தானோட ட்ரெடிஷ்னல் காஸ்டியூம் ட்ரெஸ் எல்லாம் நம்மளுக்கு வாடகைக்கு கொடுப்பாங்க. ஸோ 50 ரூபாயிலேருந்து 100 ரூபாய் சொல்லுவாங்க. ஸோ அது நம்ம வாடகைக்கு எடுத்து போட்டுக்கிட்டு அப்படியே డ్రెస్ மேலேயே நம்ம మాటిக்கலாம். జస్ట్ హవా మహల్ దగ్గర ఇలా డ్రెస్సులు బాడీకి ఇస్తారు, తీసుకొని ఫోటోలు కూడా వాళ్ళు ఫోటో షూట్ பண்ணிக்கலாம். కెమెరా వాళ్ళు ఫోటోలు కూడా அவங்களே எடுத்து கொடுப்பாங்க. இல்லைன்னா நம்மளே ఇలా ஃபோன் డ్రెస్ எடுத்துக்கலாம். చేసుకొని హవా మహల్ దగ్గర ఫోటోస్ சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு ஃபோட்டோ எடுக்க அவங்க 30 ரூபாய் கேட்பாங்க. ஸோ நம்ம எத்தனை ஃபோட்டோ வேணுமோ அத்தனை ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அங்கே ரோசஸ்லாம் கூட விற்கிறாங்க. நம்ம வேணா ரோஸ் ஃப்ளவர்ஸ்லாம் கூட வாங்கி ஏதாச்சும் ஃபோட்டோஸ் எடுத்தோம்னா எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஹவா மஹால் முன்னாடி இப்படி ரோடு இருக்கும். ரோட்டில் வெஹிக்கல்ஸ்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கும். அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம் ஹவா மஹாலை, அந்த வெஹிக்கிளில் எப்போயாச்சும் போகும்போது கூட. இந்த ஹவா மஹாலோட ஹிஸ்ட்ரி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஹவா மஹால் கட்டினது வந்து ராஜா சவாய் பிரதாப் சிங்கு 1799 கட்டி முடித்தார். 1799 கட்டி முடித்தார். இந்த மஹாலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா 953 ஜன்னல்கள் இருக்கும், 953 விண்டோஸு. எதுக்காகனா அந்த ராஜகுல வம்ச பெண்கள் வந்து அங்கே இருக்கிற தெருக்களை பார்க்கவும், அங்கே தினந்தோறும் மக்கள் எப்படி வாழ்கிறாங்க என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அப்புறம் அங்கே திருவிழா ஏதாவது தெரு மேலே நடந்தால் அதை பார்க்கறதுக்காகவும் தான் இதை இப்படி டிசைன் பண்ணி கட்டினாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த பில்டிங் டிசைன் பார்த்திங்கன்னா ராஜ்புட் ஆர்கிடெக்சர், முகல் ஆர்கிடெக்சர் ரெண்டுத்தையும் பிளெண்ட் பண்ணி கட்டியிருப்பாங்க. ஸோ இந்த பில்டிங் பேரே ஹவா மஹால். ஹவானா ஹிந்தியில் காற்று. ஸோ பேரே அது போல் காற்று நல்லா வரும் அப்படின்னும் வச்சுருக்காங்க ஹவா மஹால்னு. ஸோ கொஞ்சம் நேரம் நாங்கள் ஷார்ட்ஸு வீடியோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இங்கே ஹவா மஹாலுக்கு கொஞ்சம் முன்னாடியே இந்த ஷாப்ஸ்லாம் நல்லா இருந்தது, கலெக்ஷன்ஸ்லாம். ஆனால் ரேட்டெலாம் ரொம்ப கொஞ்சம் அதிகமாக சொன்னாங்க. குவாலிட்டி என்னவோ இருக்குது, ஆனால் ரேட்டு ரொம்ப அதிகமாக தோணுச்சு. அப்புறம் வேறு கடைங்களில் நாங்கள் கம்மல், துப்பட்டா இதெல்லாம் வாங்கினேன். அது அப்புறம் காமிக்கிறேன் ஒரு வீடியோவில், ராஜஸ்தானில் என்னென்ன ஷாப்பிங் பண்ணேன்னுட்டு. கம்மல் 50 ரூபாய்க்கெலாம் நல்லா தான் இருந்தது. ఆ కాలం రాణులు వేసుకున్న కమ్మలా ఉన్నాయి. వేసుకుంటే మాత్రం భలే ఉంటుంది.
దారంతా స్ట్రీట్ పైన ఇలా రోడ్ పైన షాపులు ఉన్నాయి, షాప్స్ ఉన్నాయి. ఈడే ఉన్నారా మీరు? మనకి ఏం కావాలంటే అవి కొనుక్కోవచ్చు, అన్నీ గిఫ్ట్ ఐటమ్స్, బ్యాగ్స్, బట్టలు, చిన్నపిల్లలకి బట్టలు. ఇక్కడ ఎక్కువ మంది మిల్క్ షేక్లు, మిల్క్ ప్రోడక్ట్స్, మిల్క్ ఐటమ్స్, కుల్ఫీలు అలా అమ్ముతున్నట్టున్నారు. 35 రూపాయల నుంచి இந்த கடையில் நிறைய பல் 50 ரூபாயில மேக்ஸிமம் ப்ரைஸ். ஷேக்ஸ்லாம் வித்துட்டு இருந்தாங்க. 35 ரூபாயிலிருந்து 55 ரூபா அந்த ரேஞ்சில் வித்துட்டு இருந்தாங்க. பரவாயில்ல, ரேட்லாம் ரீசனபிளாக தோணுச்சு. நாங்கள் இங்கே ஹல்வாவும் பால்கோவாவும் வித்துட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் ஹல்வா டேஸ்ட் பண்ணலாம். மில்க் ஹல்வா, பால் ஹல்வான்னு சொல்லுவாங்க. ஸோ அதை டேஸ்ட் பண்ணலான்னு வாங்கணும்னு 45 ரூபான்னு சொன்னாங்க. ஆனால் டேஸ்ட்டு ஓகே தான். ஏன்னா அது ப்யூர் மில்க் இல்லை, ஏதோ மிக்ஸ் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் திக்னஸ் வர்றதுக்காக. அதனால் பரவாயில்லன்னு தோணுச்சு. ப்யூர் மில்காக இருந்திருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ இங்கே ஐஸ்கிரீம் வெரைட்டிஸ்லாம் போர்டு போட்டிருக்காங்க. நாங்கள் அந்த பால்கோவா மட்டும்தான் டேஸ்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் பக்கத்தில் மசாலா பூரி, பானிபூரி, கச்சோரி இது போல் ஐட்டம்ஸ்லாம் கூட ஷாப்ஸு விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் சுகர் கேன் ஜூஸ் விற்றாங்க, கரும்பு சாறு, அது மட்டும் சாப்பிட்டோம். ஸோ நாங்கள் திரும்பி ரூமுக்கு கிளம்பிட்டோம். படி சௌப்பட்லேருந்து சாந்த்பூலுக்கு ஷேர் ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். சிட்டி மொத்தம் லைட்டிங்கில் அழகாக இருந்தது. இங்கேருந்து ஃபோர்ட்டு கூட தென்பட்டது. ஹர்ஹர் நகர்னு சொல்லுவாங்க அந்த ஃபோர்ட் நேமு. நல்லா இருந்தது. ஸோ எங்கள் வீடியோவை இதோட முடிக்கிறோம். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.